ஆமா, உப்பு போட்டம்மா. நீ என்னையா உப்பு போடுறது? இன்னைக்கு நான் போடுறேன் பாரு உப்பு. இன்னைக்கு உப்புமா இப்பமாதான். டிப்பன் ரெடி. ஐயா சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா வகுறார சாப்பிடுங்க ஐயா. சின்னையா, இந்த உப்புமா சாப்பிட்டு இன்னைக்கு வயலு பக்கம் போய் பாருங்க. ஏன் என்னவோ? சாயங்காலம் வரைக்கும் பசிக்காதியா, வகுறு கம்முன்னு கிடக்கும். ஏய் உப்புடா, நீங்க சாப்பிட்டா நான் எப்படியா உப்ப முடியும்? மடையா, உப்புமால உப்புடா. உப்பு மாவுல உப்பு போடாம எப்படி பண்ண முடியும்? உப்பும் மாவும் சேர்ந்ததுதான் உப்புமா. இது கூட தெரியாம இருக்கு. மடையா, என்னையா உப்புமால அதிகமா உப்பு போட்டு சாப்பிட முடியாம பண்ணிட்டியடா. உப்பு மாவுல அதிக உப்பா? என்னையா சொல்றீங்க? மனுஷன் சாப்பிடுவானா இத? ஆமா, எப்படி நடந்துச்சு இந்த தப்பு? என்ன இங்க சத்தம்? சத்தமாவா? இங்க ஒரு கொலைய விழுந்திருக்கமா. உப்புமா செய்யறேன்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட உப்பை போட்டு எங்களை பட்னி போட்டாமா. உப்பு போட்டாரா? வயல்ல இருக்கிற எங்க அம்மாவுக்கு இட்லி கொண்டு போனேன். என்னடா இங்க உள்ள சத்தம்னு வந்தேன். பட்னி கிடக்காதியே, இந்த இட்லிய சாப்பிடுங்க. ஆஹா ஆஹா ஆஹா. நல்லா சாப்பிடுங்க. சரி. அடாடாடாடாடா, மதுரைக்காரவங்க இட்லி அவிச்சாலே தனி ருசிதான். மதுரையில மல்லிப்பூக்கு தான் பேரு. இட்லி மல்லிப்பூ கணக்கா இல்லவா இருக்க? என்ன ருசி, என்ன ஏண்டா கழுத, நீயும் உப்மாவை கிண்ணிய. செக், இன்னொரு இட்லி வை, கொஞ்சம் சட்னி வேணும். உங்களுக்கு போடுமா. நாங்க எதுக்கு இருக்கோம்? இந்த வேலைக்கு தான் இந்த வீட்டுல 15 வருஷமா இருக்கான். இடையில வந்து தட்டிட்டு போலாம் பாக்குறாரு. ஒரே தடவை நிப்பட்டாலேயா? போடா போமா. எம்ஜிஆர் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வழக்கம் போல எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, தனக்கு தெரிந்த நெருக்கமான இயக்குனர் கே சுப்பிரமணியத்தை டைரக்டராக போட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பித்து நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கார். ஆனால் அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவரை வந்து டைரக்டராக எம்ஜிஆர் போட்டாரே ஒழிய எல்லா வேலையும் இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. டேக் ஓகே சொல்கிறது, ஆங்கிள் செட் பண்ணுறது எல்லாமே எம்ஜிஆர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கும் கோபம் வருது. அவர் ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு சொல்லிடுறாரு, ஏன்பா உனக்கு தான் சினிமாவில் எல்லாமே தெரியுது, நான் எதுக்கு இங்கே வந்து வேஸ்ட்டாக டைரக்டருங்கிற ஒரு பேரில் நீயே இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கே சுப்பிரமணியம் படத்துல இருந்து ஒதுங்குறார். இதோட இந்த நாடோடி மன்னன் படம் அவ்வளவுதான், படம் வந்து நின்றுரும். எம்ஜிஆர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வர எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எச்சுக்களும் பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க போனா பரவாயில்ல, நானே படத்தை டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரே டைரக்ஷன் பண்றாரு. ஒட்டுமொத்த யூனிட், கதை இலாக்கா, கதாநாயகி பானுமதி, நடிகர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க எம்ஜிஆர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி புரியாம. இப்படி படம் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்த கட்ட பிரச்சனை நடிகை பானுமதி வடிவத்தில் வருது. ஏன்னா அவங்க தான் ஹீரோயின்.
எம்ஜிஆர் வந்து ஒரு பாடல் காட்சி உருவாக்கி அதுக்கு இவங்க நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் பானுமதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை எம்ஜிஆர் யார் சொல்லுறது அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நடனம் தெரியாது. ஆனால் அவங்க டென்ஷனாக சொல்லியிருக்காங்க, என்ன மிஸ்டர் எனக்கு தான் டான்ஸ் வராதுன்னு தெரியும்ல, எனக்கு எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான சீன்லாம் வைக்கிறீங்க, வேற ஏதாவது வைங்க அப்படின்னு. எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியலை. இப்போ எப்படி கதாநாயகியாக இருந்துக்கிட்டு டான்ஸ் ஆடலைன்னா எப்படி, இப்போ இவ்வளோ பணத்தை போட்டுட்டு நானேவா டான்ஸ்